திட்டம். அவர் அவரை பாதுகாப்பு, எங்க போய் உட்கார்ந்தாலும் அவர் அவர் வீட்டை பார்த்துட்டா முதல்ல அவருக்கு பாதுகாப்பு உண்டு. அது காலத்துக்கும் பாருங்க, நம்ம இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க இல்ல, லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துட்டா இன்னொருத்தர் தேவையே இல்லை. அவர் எங்க வரைக்கும் வந்தாலும் என்ன தர பாக்குறாரு. ஆமை மணல்ல போய் முட்டை வச்சு கடல் தண்ணிக்குள்ள போய் நின்று தவம் பண்ணுமா. தவம் பண்ணி அதோட என்ன அழகிலேயே அந்த முட்டையெல்லாம் குஞ்சு குடிச்சு தன் தாய்கிட்டே போயிருமா. இதுக்கு பேர் தான் திக்பலம். கையை தட்ட வேண்டாம் ஐயா, ஏன்னா தட்டுறதுக்கு முடியல. ஏன் காரணம், நல்ல விஷயத்துக்கு என்ன வராது. ஏன்னா அந்த ஆமையும் அந்த பார்வை கரெக்டா விழுதுனால ஒருத்தருடைய தவத்தை எல்லாத்துக்கும் பாருங்க. ஆமை மணல்ல போய் அதுவே கையில இப்படி தோண்டி டிஸ்கவரி சேல பாருங்க முட்டை வச்சுட்டு அங்க இருக்காது. ஆமை நேர கிளம்பி கடல் அலையில போய் நின்று எவ்வளவு அலை அடிச்சாலும் அந்த ஆமையுடைய நோக்கம் தன்னோட பிள்ளைகள் எல்லாம் அங்க குஞ்சு வச்சு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அல்லது ஒரு நாள் அங்கேயே இருக்கும். அந்த குஞ்சுகள் எல்லாம் கடவுளுடைய சீற்றத்தால பிறந்து நேரா அதுவும் தன் தாயோட கவர்ச்சி பானையிலேயே போகும். போய் அந்த ஆமையோட குஞ்சுகளோட சேர்ந்து அப்புறம் கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா முதல் முயல் ஆமையா மாறுச்சு. முயலுக்கு ஆமைக்கு சண்டை வச்சாங்க சொன்னாங்க, அது ஏதோ கதை. எதையுமே நீங்க செயல்படுத்துறீங்கன்னா அது பேரே முயலாமை தானே. காலப்போக்கில் முயலாமை சார், எதுவுமே முயற்சி எடுக்காதவே முயலாமே இல்லை. இது போய் நான் சண்டை போடுக்கிறேன்னு சொல்லி போச்சு. முயல் கொஞ்ச நேரம் தூங்கிடுச்சு, அவர் அங்க வந்துட்டு இருக்கிறாருன்னு. அப்புறம் தூங்கிட்டு இருக்க முயல் ஆமா அப்படியே முன்னாடியே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுலங்க. யாரெல்லாம் முயற்சி நம்ம எடுக்கலையோ முயலாமை. அப்போ ஏன் ஆமை வச்சு அந்த கோயிலை கட்டினாங்க அந்த காலத்துல? அது தவம் பண்றத பார்த்துதான் சித்தர்கள் எல்லாம் தவம் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியே ஆமைதான். நீங்க கடல்ல போகும்போது பாருங்க, அந்த காலத்துல எந்த ஒரு கருவியும் கிடையாது. அப்போ அந்த முயலுக்கு அந்த ஆமை கொண்டு போய் அந்த இடுப்புல கட்டி அந்த ஆமைக்கு கடல்ல போட்டாங்கன்னா எந்த ஊருக்கு நம்ம போவோம் நம்ம எண்ணத்தை சொல்றோமோ அந்த ஊருக்கு அந்த ஆமை கூட்டிட்டு போற பின்னாடிதான் படகு பின்னாடி போகும் கப்பல். எப்படி இந்த காலத்துல அதனாலதான் ஆணை எப்படி கோயில நிறுத்தி இருக்கிறதுனால ஒரு காலத்துல கோயில் கட்டுறதுக்கு ஆணைகள்லாம் உதவி செஞ்சதுனால ஒரு ஆணையை நிறுத்தி வச்சு ஆணை கட்ட ஆசீர்வாதமாகன்னு சொன்னாங்களோ அது போல ஆணையும் இடிக்கிறதுனாலதான் அந்த கொடிக்கம்பத்துக்கு பின்னாடி ஒரு திட்டு கட்டி 4 பக்கம் கால் வச்சு ஆமையுடைய வடிவத்துலதான் அந்த கொடிக்கம்பம் நிக்குது. அப்போ ஆமைதான் இந்த உலகத்துக்கு முதல் சித்தர்களுக்கு வழிகாட்டுனது. அதனாலதான் ஆமை வழிபாடு பண்றாங்க. புரியுதா? அப்போ அந்த காலத்துல குழந்தைக்கு புகை போடுறதா இருந்தா ஆமையோட முதுகோடுல அந்த காலத்துல வீட்டுல ஆமையை வித்துட்டு வருவாங்க. ஆமைக்கறி மூலத்துக்கு நல்லதுக்கு சாப்பிடுவாங்க. இந்த ஓரை இறவாத்துல சொல்லி வச்சிருவாங்க. அந்த ஓரை எடுத்து அந்த ஊர் சுத்தி கழுகு ரத்தி முச்சட்டி மண்ணு வரமிளகாய் எள்ளு ஓமன் அவகாய் எல்லாத்தையும் போட்டு புகை போடுறதுக்காக குழந்தைக்கு ஆமையோட்டுலதான் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு எல்லாம் புகை போட்டது அதுக்கு தியான சக்தி ஆமைக்கு அதிகமா இருக்கிறதுனால அதுல புகை போட்டா கோவிலுக்கு தியான சக்தி அறிவு பலம். அப்ப இதெல்லாம் ஆதிகால பரிகாரங்கள் ஐயா. இதெல்லாம் ஆதி காலத்துல செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் உண்மைதானே? இதெல்லாம் மாற்றமா சொல்றோமா? அப்ப ஒரு வழிகாட்டி அந்த காலத்துல படகே இல்லாத காலத்துல போட மரங்களை வெட்டி போட்டாங்கன்னா 6 மாசத்துல அது கடல்ல இருந்து கரெக்டா அவங்க ஊருக்கு சேர்ந்துடும். படவே கிடையாது. மரங்களை பூரா எந்தெந்த மரங்கள் எல்லாம் நாடு விட்டு நாடு நடத்தினாங்களோ அதெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா அந்த மரங்கள் எல்லாம் கடலுக்குள்ளேயே அப்படியே மெல்லமா நகர்ந்து அந்த ஊருக்கே சேர்ந்துடும். அங்கிருந்து மரங்களை பூரா ஆளுகளை வச்சு எடுத்துட்டான். பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் அரண்மனைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஈட்டி மரம் தேக்கு மரத்தெல்லாம் அவங்க வீடு கட்டுறதுக்கு காரணம். அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, சொல்லுங்க. மரத்தங்கூர் ஏன்னா அது எல்லாம் இல்ல, தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அது வரைக்கும் அது வந்துருக்கலாம். அப்ப அந்த காலத்துல எப்படி பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஆமையத்தான் வழி காமிச்சிருக்காங்க.
ஐயா அப்ப இந்த ஆமை எல்லாம் வந்து நீங்க எங்கேயாவது ஒரு கோயில் ஆமை வச்ச கோயில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இருக்காங்க ஐயா. நீங்க ஆமை மண்டபத்துல உட்கார்ந்து நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த சக்திகள் எல்லாம் கூடி இன்னைக்கு செஞ்சு வரது ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும். ஒவ்வொருத்தர் இந்த ஆமை உணவு இருக்குது இல்லைங்களா, அது நீங்க தொழில் செய்ய இடத்துல வைக்கல, உங்களுக்கு ஞானம் பார்க்கல ஐயா. அது ஆமை வந்து 1000 வருஷம் உயிர் வாழ்ந்தா ஒரு நாளைக்கு 2 மொட்டை விடும். எனக்கு ஒரு மூச்சு எடுத்து போனா 2 மொட்டை பொடி பொடி விடும். அப்புறம் மறுபடியும் விட்டா அடுத்த சூரிய உதயத்தை தான் விடும். அப்போ அதிகமா எனர்ஜி சேகரிக்கிறது யார்? அப்ப சித்தர்கள் எல்லாம் அதிகமா பேசாம சேகரிச்சது யார்? சித்தர்கள் தானே. அப்ப எல்லாமே ஆமை பார்த்தானே தியானம் பண்ணிட்டாங்க. சார் சின்ன விஷயம் தான், இது எவ்வளவு விஷயம் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து படிப்பு ஞானம் சக்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்துல உயிர் சக்தி உள்ள ஜீவராசிகளை வச்சுதான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆமை முதல்ல போறாங்க ஐயா. அந்த உருவத்துக்கு ஒரு பவர், அவ்வளவுதான் ஐயா. அந்த உருவத்துக்கு ஒரு பவர் இருக்குமா இருக்காதா? நீங்க அனுமார் வேஷம் போட்டீங்கன்னா அவ்வளவு அனுமார் கிடையாது. ஆனா அனுமார் வரான்னு சொல்றீங்க இல்லையா, மனுஷன் வரான்னு சொல்றது இல்லையா. உருவத்துக்கு ஒரு பவர். ஒரு உருவ பொம்மை எரிச்சா கோபம் வருதா இல்லைங்க ஐயா? யாரோ ஒரு உருவ பொம்மையை பிரச்சாரம் பண்ண கோபம் வருது, எத்தனை கோபம் வருது. அப்ப உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி, அதனாலதான் உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி. இல்லையா சார்? அந்த காலத்துல இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. முன்னோர்களை ஏன் நம்ம கையாள கொண்டு வரணும்னா, அந்த காலத்துல முன்னோர்கள் எதெல்லாம் செஞ்சு வச்சாங்க, அவங்க நவகிழமையோடவே வாழ்ந்தாங்க. ஏன்னா எல்லா வீட்லயுமே கம்பு, ராகி, சோளம், குளிர்பாடு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அந்த கிரகங்களோட தானி தானே. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கிரக தோஷம் உங்களை பாதிக்கிறீங்க. இது நீங்க கடையில போய் நவதானியம் வாங்கிட்டு வந்து எப்ப நம்ம தலையை சுத்தி போடுறது. ஆனா அவங்க வீட்டுல பாருங்க, அந்த காலம் சிறுதானியம் போடாம நவதானியம் தானே. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சூரியனுக்கு நெல்லு பஞ்சாங்கத்தை பிரிச்சாங்க. சூரியனா நெல்லு, சாரி சூரியனா கோதுமை, சந்திரனா நெல்லு, செவ்வாய்னா துவரம் பருப்பு, இதெல்லாம் 2வது தானியம் தானே ஐயா. இதுக்கு முன்னாடி சிறுதானியம் எல்லாம் கம்பு, ராகி, சோளம், மக்காளி சோளம், கேழ்வரகு, சாமை இல்லைங்களா. இதுதானே இன்னைக்கும் வயசான ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு ஐயா குதிரவாளி, எனக்கு திணை 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 அது அது ரொம்ப சிறுசா இல்லைங்களா. அது இந்த ஓமம் எல்லாம் பாருங்க ரொம்ப சிறுதானியம் இல்ல ஓமம். அப்போ அந்த காலத்துல இந்த ஸ்டேஜ் விட்டு 2வது ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு இப்ப நவதானியமா இருக்குது. அதுக்கு முன்னாடி பழைய காலத்துடைய நவதானியங்கள் எல்லாம் அந்த கோயில் குருகளை சேர்த்து வச்சிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விவசாயம் அழிஞ்சிட்டால் அந்த குருகள் இருந்து எடுத்து விவசாயம் பண்ணி மறுபடியும் அதைய உழுது நிலம் பண்ணி உணவா அருந்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நவதானியத்திலே மேல கோயிலுக்கு சேகரிச்சு வச்சிருக்காங்க. என்னங்கய்யா கலசல மேல சேகரிச்சு வச்சிருக்காங்க. நீங்களும் வீட்டுக்கு நவதானியம் கட்டித்தானே பாலக்கால் போடுறோம். இந்த கதவு நிலவெல்லாம் தூக்கி நிறுத்துறீங்களே, அப்பதான் நம்ம என்ன பண்றோம் சார்? அப்ப 9 நவக்கிரகம் எங்கேங்க இருக்குது? நவதானியம் இல்ல, கதவு நிலவுதான் இருக்குது. நீங்க எங்க வச்சு கட்டி வச்சுக்காதீங்க. அப்ப கதவு, அப்ப நவதானியமே நவக்கிரகமே கதவு எல்லாம் குடியிருக்குது. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் கதவுக்கு மஞ்சள் தேய்ச்சு பொட்டு சந்தனம் வச்சு 2 விளக்கு வச்சு தீபாவளி காமிச்சீங்கன்னா நவகிரகம் வாசம் செஞ்சு